இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் டயர் இறக்குமதி முறைகேடுகள். SPRM தீவிர விசாரணை. நாட்டில் டயர் இறக்குமதியில் பல முறைகேடுகள் நடந்து வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து SPRM தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. விலை நிர்ணயம், பாதுகாப்பற்ற இறக்குமதி மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பாக இவ்விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. ஆண்டுதோறும் சுமார் 300 கண்டெய்னர்களில் மலேசிய சாலைகளுக்கு பொருந்தாத வகையிலான கனரக வாகன டயர்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக SPRM குறிப்பிட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படுவதோடு அரசாங்கத்தின் வருவாயிலும் ஆண்டுதோறும் சுமார் 70 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்படுவதாகவும் SPRM தெரிவித்துள்ளது. AFTA என்றழைக்கப்படும் ஆசியான் தடையற்ற வர்த்தக பகுதியை சேர்ந்த நாடுகளுக்கான 40% வரியும் 10% விற்பனை வரியும் செலுத்தாமல் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 லட்சம் கனரக வாகனங்களின் டயர்கள் மலேசியாவில் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் SPRM தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மர்ம நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளனர். வாகனம் ஒன்றில் அதிவேகமாக வந்த அந்நபர் தடுப்பு சுவர்களை மோதி உள்ளே நுழைந்து துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் பின்னர் தேவாலயத்திற்கு தீ வைத்ததாகவும் அமெரிக்க வடக்கு மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நடந்து கொண்டிருந்த வேளையில் அங்கு விரைந்து வந்த போலீசாரால் அந்நபர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வன்முறையின் தொற்று நோய் என்று குறிப்பிட்டுள்ளார். சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோர் மீது வரும் அக்டோபர் 1 முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோலாலம்பூர் காவல்துறை தலைமை ஆணையர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். OPS-PUU என்ற பெயரிலான சட்ட இணக்க நடவடிக்கையின் போது வாகனமோட்டிகளுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த அபராதம் மற்றும் சட்ட நோட்டீசுகள் இனி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக எச்சரிக்கை விடுப்பதற்கு பதிலாக நேரடியாக அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 6 முதல் 2 வாரங்களாக நடைபெற்று வரும் OPS-PUU நடவடிக்கையில் இதுவரையில் 60,596 எச்சரிக்கை அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஈரான் இஸ்ரேல் போரினால் தற்காலிகமாக மூடப்பட்ட ஈரானில் உள்ள மலேசிய தூதரகம் மீண்டும் வழக்கமான செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது. ஈரான் நாட்டிற்கான மலேசிய தூதர் கைரி ஒமார் மலேசியாவிலிருந்து மீண்டும் தெஹ்ரான் சென்றுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சர் டத்தோ சரி முகமது ஹசன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஈரானில் மலேசிய தூதரகம் மூடப்பட்டதற்கான காரணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முகமது ஹசன், நாம் தொலைவில் இருந்தாலும் கூட மேற்கு ஆசியாவில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டால் அது மத்திய ஆசியா மட்டும் இன்றி மலேசியாவையும் பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சரம்பானை சேர்ந்த பள்ளி ஒன்றில் மூடப்படாத கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 9 பேர் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட அப்பள்ளியை சேர்ந்த 9 பேர் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் இண்டா வாட்டரை சேர்ந்த அதிகாரிகள் 4 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளது. குழந்தை சட்டம் 2001 பிரிவு 31(1)A இன் கீழ் இவ்விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அல்சப்னி அஹ்மத் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சம்பவம் நடந்த இடத்திலுள்ள CCTV காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூரில் பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கைவிடப்பட்ட வாகனங்களை அகற்றி அதனை உரிமம் பெற்ற இரும்பு வியாபாரிகளிடம் விற்கும் வாய்ப்பை DBKL பரிசீலித்து வருகிறது.
இந்நடவடிக்கையின் மூலம் பொது வாகன நிறுத்துமிடங்களில் நெரிசலை குறைப்பதோடு காலி இடங்களை அதிகரிக்க முடியும் என்றும் DBKL தெரிவித்துள்ளது. தமான் கொனாவ், சலா ஸ்லாத்தான் மற்றும் பந்தாய் சென்ட்ரல் ஆகிய பகுதிகளில் உள்ள DBKL-இன் 3 கிடங்குகள் ஏற்கனவே 3700 கைவிடப்பட்ட வாகனங்களால் நிரம்பியுள்ளதாகவும் DBKL குறிப்பிட்டுள்ளது. ஆண்டுதோறும் இதுபோன்ற வாகனங்களை அகற்ற மில்லியன் கணக்கில் செலவு செய்யும் DBKL அவ்வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்யும் போது 3 லட்சம் ரிங்கிட் மட்டுமே வருவாய் ஈட்டுவதாகவும் தெரிவித்துள்ளது. பினாங்கு லிந்தாங் மெக்கலும் 2-இல் இன்று திங்கட்கிழமை அதிகாலை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததில் 3 கார்களும் 2 மோட்டார்களும் சேதமடைந்தன. அதிகாலையில் பெய்த பலத்த காற்று மற்றும் மழையின் காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. அதிகாலையில் சுமார் 2:40 மணியளவில் தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாகவும் பினாங்கு தீயணைப்புத்துறை குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் இச்சம்பவத்தில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.